ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி அதன் எண்களிலோ அல்லது விரிவாக்கங்களிலோ மட்டும் அடங்கியதல்ல. அது எத்தனை மக்களுக்கு பயன்பட்டது, எத்தனை வாழ்க்கைகளை முன்னேற்றியது என்பதிலேயே அளவிடப்படுகிறது. தற்போது நிறைவடைந்த நிதியாண்டு என்எல்சி இந்தியாவிற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைந்தது. ஒரு பக்கம் தொழிலில் தொடர்ந்து முன்னேற்றம், 19.1 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி, 17.63 மில்லியன் டன் விநியோகம், 35.28 பில்லியன் யூனிட் மின் உற்பத்தி, பசுமை ஆற்றலில் 2.25 பில்லியன் யூனிட். இது மட்டுமில்லாமல் சுமார் 40 லட்சம் மக்களுக்கு சென்றடைந்த சமூக பொறுப்பு திட்டங்கள், 1.5 லட்சம் நோயாளிகளுக்கு மருத்துவ சேவைகள், கல்வி, அடிப்படை வசதிகள், வாழ்வாதார ஆதரவு தொடர்ந்து விரிவடைந்தன. இந்த இரண்டும் சேரும்போதுதான் ஒரு உண்மையான முன்னேற்றம் உருவாகிறது. வரும் 2026 முதல் 27 வரை இந்த சமநிலையை தொடர்ந்து கொண்டு செல்லும் பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ளது. ஏனெனில் இந்த வளர்ச்சி கணக்குகளில் மட்டுமில்லை, நம் மக்களின் வாழ்க்கையிலும் நம் நாட்டின் வளர்ச்சியிலும் உணரப்படுகிறது.